வந்தால் அது ஒரு நாள் என்ன ஆயிடும்பா, ஊங்கி போடும். மண்ணுல என்ன ஆயிடும், இறங்கி போடும். கட்டடங்கள்லாம் சாஞ்சு உண்டு போவதை நம்ம நிறைய பார்க்கிறோம். ஆனால் இயேசு கட்டுகின்ற அந்த ராஜ்யம் என்றைக்கும் அசையே அசையும். அந்த ராஜ்யத்துக்கு உன்னையே சொந்தக்காரனாக்கலாம். யாரும் இல்லை என்று சொல்லுகிறேன், உன் வாக்கியை சொந்தமாக்கிறார். அனாதி என்று சொல்கிறாயே, உன் வாக்கியை சொந்தமாக்கிறார். திக்கேத்துவென்று என்று சொல்கிறாயே, உன் வாக்கியை அந்த ராஜ்யத்துக்கு சொந்தமாக்கிறார். சொந்தமே இல்லை என்று சொல்கிறாயே, உன்னை கர்த்தர் அந்த ராஜ்யத்துக்கு சொந்தமாக்கிறார். அந்த ராஜ்யத்துக்குரிய நீங்கள் ஏன் வெட்கப்படுகிறீர்கள்? ஏன் துக்கப்படுகிறீர்கள்? ஏன் விசனப்படுகிறீர்கள்? உனக்குள்ளே கொடுத்திருக்கிறது. அவர் வருவந்து பற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தர் அந்த வார்த்தை கொண்டே உன்னை அசையாத ஒரு ராஜ்யத்தில் உட்கார வைக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கவலையோடு கூட நீ வந்திருக்கலாம். என்னை கவனிக்கிறவர்கள் யாரும் இல்லை என்று வந்திருக்கலாம். என்னை பார்க்கிறவர்கள் ஒருவரும் இல்லை என்று வந்திருக்கலாம். உனக்கு கொடுத்திருக்கிறது, உனக்கு கொடுத்திருக்கிற முயங்கால செபத்தை நீ பற்றிக்கொள்ளு. விட்டு விடாதே, பற்றிக்கொள். நீ நாள்தோறும் சொல்கிறாயே சோத்திர பலி, அதை விட்டு விடாதே, பற்றிக்கொள். நாள்தோறும் வேதத்தை வாசிக்கிறாயே, அதை விட்டு விடாதே, பற்றிக்கொள். உனக்குள்ள இருக்கிறதை, உனக்குள்ளே கொடுத்திருக்கிறதை நீ விட்டு விடாதே, பற்றிக்கொள். நான் நீங்க சொல்றேன், ஏசப்பா சோத்திரன்னு சொல்ல தெரியாதுன்னு யாரான வேதத்தை படிக்க தெரியாதவங்க இருக்கலாம். நான் ஒன்னும் உங்களுக்கு குறை சொல்றதுக்காக சொல்லல. வேதத்தை படிக்க உங்களுக்கு தெரியாம இருக்கு. ஒருவேளை முட்டி போட்டு நீங்கள் செபிக்க கூட தெரியாம மனசுல கூட ஏசப்பா என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதி என்று 4 வார்த்தை சொல்ல முடியாம இருப்பீங்களா? இருப்பீங்களா? சொல்லுவீங்களா? உங்கள் இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அதே பற்றிக்கொள் மகனே. நீ பெரிய பட்டதாரியா வேணாம், படிச்சு பிரசங்கம் பண்ணி பெரியால தான் இருந்தாதான் உன் ஆண்டவர் பற்றிக்கொள்வார் என்றது உறுதி இல்லை. மனதார ஆக்கணும் என்று நீ ஆண்டவரை தேடினாலே ஆண்டவர் உன்னை பற்றிக்கொள்வாரா? கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஐயா சொன்னாரல்ல, ஒரு வீட்டுக்கு இயேசு வந்தார். அந்த வீடு யார் வீடு? சகேயு வீடு. சகேயு பார்த்து ஏசப்பா தெரியுமா? தெரியாது. அவர் எப்படி இருப்பாரோ என்று அவன் வகை தேடினான் என்று வேதம் சொல்கிறது. வகை தேடின வீட்டுக்கு கர்த்தர் வந்தார். வகை தேடினை கண்ணோக்கி பார்த்தார். வகை தேடி ஆசைப்பட்ட அந்த பிரயாசமுள்ள நெஞ்சி மேலே கர்த்தர் அவர்களுடைய தோலை போட்டு அவனோடு அவன் வீட்டிலே பானம் செய்தார். எந்த மனுஷன் வகை தேடினானோ, எந்த மனுஷன் பற்றி கொண்டானோ, அந்த மனுஷனுடைய வீட்டில் ஒரு ரட்சிப்பு வந்தது. அந்த மனுஷனை அசைவில்லாத ராஜ்யத்துக்கு சொந்தமாக்கினார். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? அது வழி அவனுக்குள்ள என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. இயேசு உனக்குள்ள வந்து அவன் பற்றி